இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வீரசேகரனை கொலை பண்ண பயன்படுத்தின கத்தி நெளிவான கத்தினும் அந்த நெளிவான கத்தியில இருக்கிற வளைவுகள்னாலதான் குடல் சேதப்பட்டு அவர் இறந்து போனதாவோ அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லிருக்காரு. அவரே சொல்லியும் இருக்காரு அத. ஆனா போலீஸ் வேலனை பிடிக்கும் போது இந்த நேரா இருக்கிற கத்தியோட தான் புடிச்சிருக்காங்க. அதுல எந்த நெளிவு வளைவும் இல்ல. இன்ஸ்பெக்டரை கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் சத்யா, இன்ஸ்பெக்டர் சத்யா, இன்ஸ்பெக்டர் சத்யா. நீங்க வேலனை அரெஸ்ட் பண்ணும்போது அவர் கையில இருந்தது இந்த கத்தி தானா? ஆமாங்க ஐயா. சரி, நீங்க போலாம். சரிங்க ஐயா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இது வீரசேகரன் வீட்ல இருந்து கலெக்ட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ. வேலன் வீரசேகரன் வீட்டுக்கு வந்த டைம் 2:08. அந்த டைம்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபுட்டேஜை நீங்க பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வேலன் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜானகி அம்மா அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. வேலன் வீரசேகரன் வீட்டுக்கு போன டைம் 2:08. ஜானகி அம்மா அந்த வீட்டுக்கு போன டைம் 2 மணி. அதுக்கான ப்ரூஃப் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். ஆனா டாக்டர் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி மர்டர் டைம் 1 to 1:10 தெளிவா போட்டிருக்காரு. அந்த டைமுக்கு முன்னாடி சரியா 12:50க்கு ஒருத்த வீரசேகர வீட்டுக்கு போயிருக்கான். அதனால அவன்தான் அந்த குற்றவாளி. இதுவே இவங்க 2 பேருமே நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். இந்த ஆதாரங்களை கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் நிரபராதின்னு சொல்லி இந்த கோர்ட் அவங்களை விடுவிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஜானகி வீரசேகரனை கொலை செய்ய முயற்சித்துள்ளார். ஆனால் வீரசேகரன் ஏற்கனவே ஒருவரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனாலும் இது போன்ற செயலில் ஈடுபட்டுள்ளதால் இந்த நீதிமன்றம் ஜானகியை கண்டிக்கிறது. மேலும் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி இன்னும் பிடிபடவில்லை. அவர் வெளியே சுதந்திரமாக சுற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அப்பாவியான வேலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த 3வது நபர் யார்? அவரை கண்டுபிடித்து கோர்ட்டில் சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வேலன், ஜானகி இருவரையும் நிரபராதி என அறிவித்து எந்த நிபந்தனையும் இன்றி அவர்களை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது.